ஹாய் மக்களே, சேனலிருந்து நான் உங்கள் வித்யா. இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் கிளிப் வந்து வச்சு எப்படி நம்ம குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து வச்சு குந்தன் கிளிப் மேக் பண்ணுறது அண்ட் அதுலேயே 3D ஒர்க் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் கிளிப் இந்த மாதிரி வந்து எடுத்திருக்கேன். அண்ட் இதுக்கான ஸ்டோன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டைப்ஸில் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் மூன் அந்த ஷேப்பில் பர்பிள் கலர் அண்ட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஐ ஷேப்பில் வந்துட்டு பிங்க் கலர் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு நார்மலாக எப்படி மேக் பண்ணுறது குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம 3D ஒர்க் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளூ அப்ளை பண்ணிப்போம். ஸோ இது ஃபுல்லாகவே நான் வந்துட்டு க்ளூவாக அப்ளை பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸை பிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் வந்துட்டு இந்த ஹாஃப் மூன் இருக்கு இல்லையா, இந்த ஹாஃப் மூனை வந்துட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ப்ளேஸ் பண்ணணும். இதே மாதிரியே இது ஃபுல்லாகவே வந்துட்டு ஃபஸ்ட் கீழ் போர்ஷனில் நம்ம இந்த மாதிரி ஹாஃப் மூனை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கீழே ஃபுல்லாகவே நான் வந்துட்டு இந்த ஹாஃப் மூன் வச்சுக்கிட்டேன். ரெண்டு ஒரு செட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த ஐ ஷேப்பில் இருக்கிற ஸ்டோன்ஸு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் கொடுக்கணும். கிளிப்பு ஃபுல்லாக வந்து கவர் ஆகிற மாதிரி நான் வந்து கொடுத்துக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால்வாசி வந்து உங்களுக்கு கிளிப்புக்கு மேலே இருக்குது, அந்த மாதிரி வந்து நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிராஸாக இந்த மாதிரி. அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இதே மாதிரி கிராஸாக இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து கொடுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சென்டர் போர்ஷன் இந்த கீழே கொடுத்துருக்க ஹாஃப் மூனுக்கும் மேலே இருக்கிற இந்த ஐ ஷேப்புக்கும் நடுவில் வந்து கேப் இருக்கும், அந்த மாதிரி வந்து வச்சுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து முடிச்சிட்டோம். அண்டு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு 3D லுக் வர மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ க்ளூ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு மேலே ஃபுல்லாகவே நான் வந்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே திரும்பவும் ஐ ஷேப் ஸ்டோன்ஸ் வந்து எடுத்து இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி வந்து வைக்கிறேன். அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வைக்கணும். பார்த்தீங்களா, இப்போ வந்து உங்களுக்கு 5 இதழ் இருக்கிற மாதிரி இந்த இடம் தெரியும். இதே மாதிரி இது எல்லாத்துக்குமே நீங்கள் ட்ரை பண்ண விட்டுட்டும் செகண்ட் லேயர் வந்து கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ், அதிகபட்சம் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ணிங்க அப்படின்னா ரெண்டும் ஒட்டிக்காமல் உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபுல்லாகவே அந்த மாதிரி 5 இதழ் எடுக்கிற மாதிரி கொடுத்து முடிச்சிட்டோம். இப்போ லாஸ்ட் ஸ்டெப்பு இந்த ரவுண்ட் கலர் ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து எடுத்து இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கீழே இருக்கிற கேப், இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற கேப் வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3D ஒர்க்கில் வந்துட்டு நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3D ஒர்க் கிளிப் வந்து பண்ணுறதுக்காக பீகாக் வந்து நான் ஒரு பேப்பரில் A4 ஷீட்டில் வந்து ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம OHP ஷீட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஒரு எட்ஜ் ஒரு கார்னர் சைடாக வந்து கவர் பண்ணிக்கோங்க. சென்டரில் வச்சிட்டிங்கன்னா பேலன்ஸ் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ இது சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கார்னர் பிளேஸாக வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதை செக்யூர் பண்ணுறது நமக்கு வந்து இது நகராமல் இருக்கணும் இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு டேப் போட்டுக்கலாம். இந்த மாதிரி டபுள் சைடு டேப் இருக்குது அப்படின்னா எடுத்து இந்த மாதிரி ஒரு 4 சைடு வந்து கவர் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மூவ் ஆகாது. இதுக்கு மேலே நம்ம ஈஸியாக வந்துட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு நம்ம செக்யூர் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இதோட நேம் வந்து ஜர்தூசி. இதில் நிறைய கலர்ஸ் இருக்கும். பட் நம்ம இந்த மாதிரி வந்துட்டு அவுட்லுக் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி கோல்டன் ஷேட் இருக்கிறத யூஸ் பண்ணணும். ஸோ அண்ட் இது வந்து கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கட்டர் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன், ஸ்மால் சைஸு. இப்போ வந்து நம்ம மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம லைன்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைன்ஸ் மேலே க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜர்தூசியை வந்து ஒட்டி எடுத்துக்கலாம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜஸ்ட்டு இது மேல எந்த இடத்துல நமக்கு வேணுமோ, அந்த இடத்துல வந்துட்டு ஜர்தோசிய லைட்டா இப்படி வந்து வச்சுட்டு, லைட் ஒரு ப்ரெஸ் மட்டும் குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு இப்படியே வந்து மூவ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா, அது ஆக்சுவலா எந்தெந்த இடத்துல வந்து வரணுமோ அழகா அது வந்து ப்ளேஸ் ஆயிக்கும். ஸோ இப்படி நான் வந்து ஒரு கைய வந்து கொஞ்சம் தூரமா எடுத்துருக்கேன் இல்லையா? அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் பெண்டிங் ஆகுற இடத்துல வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் இப்படியே வந்து லைட்டா புடிச்சிருந்தீங்கன்னா, அந்த க்ளூ வந்து ஈஸியா உங்களுக்கு அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா எந்தெந்த இடத்துலலாம் நமக்கு வேணுமோ, அந்த இடத்துல லைட்டா இப்படி மேல வந்து எடுத்துட்டு வாங்க. லைட்டா ஒரு பிரஸ். அண்ட் இந்த இடத்துல பெண்டிங் குடுக்க போறோம் இல்லையா? இப்ப நம்ம கொஞ்சம் ரிமைனிங் இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். நீங்க சிசர விட இந்த மாரி கட்டர்ஸ் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சிசரும் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். பட் இந்த அளவுக்கு ஈஸியா இல்ல. நான் அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கட்டர் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப ஈஸியா இருக்கு. நீங்க 3D ஒர்க் பண்றீங்க அப்படின்னாலே இந்த கட்டர வந்துட்டு கண்டிப்பா வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப ஈஸியா உங்களுக்கு பண்றதுக்கு இருக்கும். இப்போ இந்த இடத்துல குடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த பெண்டிங் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல குடுத்துக்கலாம். ஸோ இதுக்கும் நான் வந்து ஒரு பர்ட்டிகுலர் சைஸ் அப்படி இல்லன்னா நீங்க வச்சு இப்படி மெஷர்மென்ட் எடுத்துக்கலாம். இப்படி வந்து வச்சு பார்த்துட்டு எவ்வளோ வருதோ அந்த அளவு மட்டும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டா பிரஸ் பண்ணி விட்டுட்டு பெண்டிங்ஸ் வந்து குடுங்க. ரொம்ப பெண்ட் ஆகி வரல அப்படின்னா, நம்ம கட் பண்ணி அந்த இடத்துல வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இப்படி வந்து வச்சு இப்படி அழுத்தி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அது அந்த இடத்துல நல்லா வந்து ஒட்டிக்கும். அவ்வளோதான். இப்ப இந்த இடத்துல நம்ம குடுத்து முடிச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த சைட்லாம் குடுக்கலாம். லெக் போர்ஷன் இருக்கு இல்லையா? உங்களுக்கு நீங்க வந்து வளைச்சு எடுக்க கஷ்டமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு அந்த போர்ஷன வந்து கவர் பண்ணிக்கலாம். கட் பண்ணி, கட் பண்ணி. ஸோ இந்த மாரி வந்து வச்சு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு இப்படி அமுத்திக்கோங்க. ஏன்னா செம்ம பெண்டிங் இந்த இடம். நீங்க உடனே எடுத்துட்டீங்க அப்படின்னா, அது பேர்ல ஒட்டாது. ஸோ இந்த இடத்துல லைட்டா ஒரு 2 மினிட்ஸ் ஆர் 1 மினிட்ஸ் வந்து இப்படி பிரஸ் பண்ணி விட்டுட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா, அழகா அது போய் செட் ஆயிடும். அடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இத மேக் பண்ணிக்கலாம். எல்லா லைனும் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணணும். அப்பதான் நம்ம என்ன ஷேப் குடுத்துருக்கோமோ, அந்த ஷேப் வந்து கரெக்ட்டா நமக்கு வெளில தெரியும். நம்ம ஏதாச்சும் ஒரு லைன், ஒரு லேயர் வந்து மிஸ் பண்ணிட்டா கூட, நம்ம என்ன ட்ரா பண்ணியிருக்கோமோ, அந்த அவுட்புட் வந்து நம்ம இதில மேல வந்து ஜர்தோசி குடுத்த பிறகு நமக்கு தெரியாது. நம்ம எல்லா இடத்துலயுமே கரெக்ட்டா குடுத்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அதோட வாய்ப்பகுதி. இந்த மாதிரி வந்துட்டு அத ஃபில் பண்ணிக்கலாம். இது மாரி பண்ணும்போது நம்ம வேற இதில வச்சு ஃபில் பண்றத விட, ஜர்தோசி குடுத்தே அதோட வாய்ப்பகுதிய வந்து ஃபில் பண்ணோம் அப்படின்னா, இன்னும் சூப்பரா வந்து உங்களுக்கு இருக்கும். அப்படின்னா, இப்ப நம்ம அவுட்லைன் ஃபுல்லா குடுத்துட்டோம். நீங்க ட்ரா பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து செக் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் சென்டர் கிளிப்புக்கு இந்த மாதிரி 3D ஒர்க் வந்து குடுக்க போறேன். சென்டர் கிளிப்க்கு 3D ஒர்க் குடுக்க போறோம். அப்ப சென்டர் கிளிப் நீங்க வச்சிருப்பீங்க இல்லையா? இத வந்து எடுத்துக்கணும். இப்ப இந்த போர்ஷன் அண்ட் இந்த போர்ஷன் 2 சைடும் வந்து வைக்கும்போது, டிராயிங் வந்து இதுக்குள்ளார கவர் ஆகணும். நீங்க இந்த நம்ம மேல ஒட்டியிருக்கோம் இல்லையா? இந்த லென்த் நான் மெஷர்மென்ட் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த லென்த் தான். அந்த லென்த்துக்குள்ளார இந்த டிராயிங் வந்து உங்களுக்கு போய் ஃபிட் ஆயிடும். நான் அந்த அளவு வச்சு தான் இத எடுத்தேன். அதே மாரி செக் பண்ணிட்டு நீங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா, இது எல்லாத்தையுமே நம்ம ஃபில் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் சீக்வென்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஃபுல்லா நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ சீக்வென்ஸ் நீங்க என்ன கலர்ஸ் வேணாலுமே நீங்க எடுத்துக்கலாம். இந்த இடம் ஃபுல்லாவே வந்துட்டு க்ளூவ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப நீங்க குடுக்கும்போது எப்படி குடுக்கணும் அப்படின்றத மட்டும் கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு சீக்வென்ஸ் எடுக்கிறேன். இப்படி வச்சுக்கிறேன். பக்கத்து பக்கத்துல வந்து வச்சு நீங்க ஃபில் பண்ணக்கூடாது. இந்த மாரி வச்சீங்கன்னா, உங்களுக்கு 3D லுக்ல கிடைக்காது. அப்ப நம்ம இப்ப எப்படி வைக்கணும் அப்படின்னா, ஒண்ணு மேல ஒண்ணு. ஒரு பாதி மேல இன்னொரு பாதி வரணும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லா அத வந்து ஃபில் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவுட்புட் வந்து 3D லுக்ல கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இப்ப நான் வச்சுட்டே இருக்கேன்.
பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஒரு ஹாஃப் அதுக்கு அதுலேருந்து அதோட பாதியிலேருந்து இன்னொன்னு வந்து வச்சிருப்பேன். எம்போஸ்டா உங்களுக்கு தெரியும். அந்த லேயரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவ்வளோ அழகா இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி நமக்கு கீழ இருக்கிற ஷீட்ஸ் வந்து தெரியாத அளவுக்கு நம்ம அத ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து நெக் போர்ஷன் ஃபுல்லா அத வந்து கவர் பண்றேன். நீங்க இந்த இடத்துல தான் குடுக்கணும்னு கிடையாது. பட் இந்த இடத்துல குடுத்தா இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங் இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டுருக்கு. அண்ட் வந்து நம்ம லேடீஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இத யூஸ் பண்றோம். அவ்வளோ அழகா இருக்கு இதோட அவுட்லுக்கு. ஸோ நம்ம கத்துக்கும்போதும், இத செய்யும்போதும் ப்ராப்பரான வேல நம்ம செஞ்சோம் அப்படின்னா, அதோட அவுட்புட் வந்து அவ்வளோ சூப்பரா அண்ட் நீட்னஸா இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த அழகா, நீட்டா செஞ்சு குடுக்குறீங்களோ, அப்போ அதுக்கான ப்ரைஸ நீங்க இதுதான் என்னோட ப்ரைஸ். நான் வந்து சேல் பண்ற மெட்டீரியலுக்கு, நான் மேக் பண்ற மெட்டீரியலுக்கு இதுதான் ப்ரைஸ் அப்படின்னு குடுக்க முடியும். ஏன்னா, அந்த அளவுக்கு நம்மளோட ஒர்க் வந்து நல்லா இருக்கணும். ஸோ, அப்ப நீங்க கத்துக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ப்ராப்பரான வேல, எந்த அளவுக்கு நீட் ஃபினிஷிங் குடுக்க முடியுமோ, அதே மாதிரி வந்து கத்துக்க பழகுங்க. இதே விஷயத்த நீங்க 10 தடவ கூட பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். மெட்டீரியல் வேஸ்ட் ஆகுது, இல்ல நான் இத எத்தன தடவ செய்யறது அப்படிலாம் நினைக்காதீங்க. 100 தடவ செஞ்சாலும் பரவால்ல. உங்களுக்கு நீங்க அவுட்புட் வந்து சூப்பரா குடுக்கணும். ஸோ, நீங்க எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களோட அவுட்புட் வந்து ரொம்ப நீட்டா வந்து வரும். ஸோ, பிராக்டிஸ் பண்றதுக்கு அலுப்புப்பட்டுட்டு பிராக்டிஸ் பண்ணாம மட்டும் இருக்காதீங்க. ஒரு தடவ செஞ்சேன், எனக்கு அவுட்புட் வந்துருச்சு. அதோட விட்டுற வேண்டாம். நெறைய டிசைன்ஸ் வந்து பாருங்க. அந்த டிசைன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த இடத்துல லைட் கேப் இருக்கு. இப்போ என்ன பண்ணணும் அப்டின்னா, அந்த இடத்துல மட்டும் லைட்டா க்ளூ வந்து வைக்கிறேன். இப்ப அந்த இடத்த க்ளோஸ் பண்ணியாச்சு. ஏன்னா, உங்களுக்கு கீழ இருக்கிற OHP ஷீட்ஸ் வந்து அப்படியே ஃப்ராங்கா தெரியக்கூடாது வெளில. அத மறைக்கிற அளவுக்கு நம்ம மேல குடுத்துருக்க ஒர்க் வந்து கவர் பண்ணணும். உங்களுக்கு இடையில கேப் அந்த கீழ இருக்கிற ஷீட்ஸ் வந்து தெரிஞ்சது அப்டின்னா, அந்த அளவுக்கு நீட்டா நம்ம பண்ணியிருக்க ஒர்க் வந்து வெளில தெரியாது. ஸோ, அதே மாதிரியே இந்த சைடு குடுத்துருக்கிறது எல்லாமே நல்ல கார்னர் அந்த ஜர்தோசி கிட்டக்க போய் இருக்கிற மாதிரி குடுத்துக்கோங்க. ஸோ, அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடு ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிட்டோம். அண்ட் இதுக்கு வந்து நம்ம ஐ குடுக்கணும் இல்லையா? ஸோ, கரெக்ட்டா சென்டர் ஆஃப் த போர்ஷன் நமக்கு எந்த இடத்துல ஐ வரணும். ஏன்னா, ஐஸ் தான் நம்ம குடுக்குறதுக்கு முக்கியமா அந்த உருவத்தையே வந்து அழகா எடுத்து காமிக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நான் ஒரு பிங்க் கலர்ல இருக்கிற ஐ வந்து சூஸ் பண்றேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இதோட உருவம் தெரியும். நம்ம கண்ண வைக்காம பார்த்ததுக்கும், இப்போ வந்து கண் வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா, அதோட லுக் வந்து சூப்பரா இருக்கும். இந்த போர்ஷன நான் கவர் பண்ணுறதுக்கு மயில் கலரில் ஸ்டோன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, திலகம் ஷேப்பில இருக்கிற ஸ்டோன்ஸு. அண்ட் இதையும் நம்ம குடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 3D எஃபெக்ட்ல தான் குடுக்கணும். அண்ட் ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு ஹாஃப்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டுக்கிறேன். பட் திரும்பவும் இது மேல வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும். நான் எப்படி வைக்கிறேனோ அந்த மெத்தட்லயே நீங்களும் வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எடுத்து இந்த இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த 2 ஜர்தூசி மேல இப்படி கொஞ்சம் தூக்கிட்டு நிக்கிற மாரி இருக்கும். நம்ம வைக்கும்போது அப்படி தான் வைக்கணும். அப்பதான் உங்களுக்கு எம்போஸ்டா தெரியும். அண்ட் இப்போ செகண்ட் லேயர் வந்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோன் மேல கொஞ்சம் க்ளூ வந்து இருக்கணும். இப்ப நெக்ஸ்ட் ஸ்டோன் வந்து எடுக்கலாம். இதே மாதிரி ஸ்லாண்டிங்கா இப்படி தூக்கிட்டு நிக்கிற மாதிரி. தெரியுதா உங்களுக்கு பார்க்கறதுக்கு? இந்த மாதிரி வைக்கணும். அண்ட் இப்போ வந்து திரும்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மேல இருக்கிற ஸ்டோன் மேல க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். அந்த நம்ம வைக்கிற ஸ்டோன் எப்பவும் கீழ இருக்கிற பேப்பர்லயும் பட்டிருக்கணும். மேல இருக்கிற ஸ்டோன் மேலயும் பட்டிருக்கணும். இப்படி தான் நம்ம வந்து 3D ஒர்க்குக்கு ஃபில் பண்ணிக்கணும். எல்லாம் இந்த பக்கம் பார்த்த மாதிரியே இருக்கு பார்த்தீங்களா? அந்த டாப் மேல அந்த ஷார்ப்பான எட்ஜ். இப்படி இப்படி வந்து உங்களுக்கு 4 பக்கமும் பார்த்த மாரி இருந்ததுன்னா, அந்த தோகை மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்காது. ஸோ, அதனால எந்த வாகுல அது போகுதோ, அதே வாகுல அந்த ஷார்ப்பான எட்ஜ் தெரியிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த சில சில நுணுக்கமான விஷயத்த மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஈஸியா நம்ம வந்து இத வந்து மேக் பண்ணிடலாம். தோகை ஷேப் நல்லா எம்போஸ்டா ஒரு 3D மாதிரியான லுக்ல இருக்கிற மாரி நம்ம வந்து குடுத்து முடிச்சுட்டோம். ஸோ, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க குடுத்த மாதிரி லேயரா மேல வந்து 3D எஃபெக்ட்ல குடுக்காம, ஸ்பேஸஸ் மட்டும் நான் வந்து கவர் பண்ற மாதிரி பக்கத்துல வச்சு அதாவது 2 நடுவுல அந்த மாதிரி வந்து வச்சு நான் குடுத்துருக்கேன். ஸோ, இப்படி ஒண்ணு வைக்கிறோம் அப்படின்னா, இது 2க்கு நடுவுல இன்னொரு ஸ்டோன் இப்படி. ஸோ, இந்த மாதிரி வந்து இத நான் ஃபில் பண்ணி எடுத்திருக்கேன்.
ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸும் அந்தளவுக்கு தெரியாது. அண்ட் அதே இடத்துல இந்த இடத்தையும் நம்ம வந்து அழகாக கவர் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இன்னும் தோகை வந்து ப்ராடாக தெரியணும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த இடத்துல டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இதை சுற்றி நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படி. ஸோ இப்போ இதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக க்ரீன் கலர் வந்து எடுத்திருக்கேன். இந்த சைஸ் வந்து உங்களுக்கு ஓகேவா இருக்கும். இதை விட பெருசு இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் நிறைய கவர் பண்ணிடும். அதனால நான் இந்த ஸ்மால் சைஸ் வந்து எடுத்திருக்கேன். அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அதை சுற்றி இந்த ஸ்டோன்ஸை வந்துட்டு நல்லா ஒட்டி எடுத்துப்போம். இது கொடுத்த பிறகு இன்னும் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தோகைக்கு இன்னொரு லேயர் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் லேயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோகை மாதிரி ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஹாஃப் மூன் ஷேப் வந்து எடுத்து இப்போ இதை எந்த இடத்துலேருந்து எது வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ரவுண்ட் ஷேப் கொடுத்தோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்காயினா ஹாஃப் மூணு அதோட லென்த் வந்து கவர் ஆகிற அளவுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த போர்ஷன் வரைக்கும் மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்கேன். கரெக்டாக இந்த கீழே வளைஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ஈக்குவலாக இந்த இடம் வரைக்கும் தான் அப்ளை பண்ணுறேன். இப்படி எடுத்துகிட்டு இந்த இடத்துல இப்படி கொடுத்துக்கிறேன். அண்ட் இதுக்கு அடுத்து கொடுக்குறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக உங்களுக்கு பெண்டாகி வர மாதிரி, இந்த மாதிரி வளைஞ்சு வர மாதிரி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிட்டோம். இதில் கான்ட்ராஸ்ட் கலர் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இந்த மேலே இருக்கிற ரவுண்ட் ஸ்டோன்ஸ் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு உள்ளார என்ன கலர் கொடுக்குறீங்களோ அதே கலருக்கு வேறு ஷேப்ஸில் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் தோகையில் வந்து இந்த மாதிரி ஷேப்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா லீஃபே வந்து கொஞ்சம் நீட் ஷேப்பில் இருக்கும். அது கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு தோகை மாதிரி இருக்கும். இது வரைக்கும் நம்ம கொண்டுட்டு வந்துட்டோம்னா இந்த காலுக்கும் இந்த தோகைக்கும் நடுவில் வந்துட்டு ஒரு வித்தியாசம் இல்லாத மாதிரி ஆகிடும். அதனால் நான் இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து சுகர் பீட்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் தூரத்துக்கு இவ்வளோ தூரத்துக்கு வந்து சுகர் பீட்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு அண்ட் லெக்ஸ் மட்டும் நம்ம ஃபில் பண்ணி எடுத்து. ஸோ லெக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் திரும்பவும் சீக்வன்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா நமக்கு உடம்பு சைஸும் லெக்கு கிட்டேயும் ஒரே மாதிரி தெரியும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துலையும் வந்து நான் சீக்வன்ஸே வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி 3D எஃபெக்டில் தான் இங்கேயும் கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெக்ஸ்க்கு வந்து கொடுத்து முடிச்சிட்டோம். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் இந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கொஞ்சம் தூரத்துக்கு சீக்வன்ஸ் கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம். நம்ம சீக்வன்ஸில் ட்ரை பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம ஃபுல் போர்ஷனுமே வந்துட்டு முடிச்சிட்டோம். இதை வந்து ஃபுல்லாக 24 ஹவர்ஸ் நல்லா ட்ரை பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதை எப்படி கட் பண்ணி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வரைக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்யறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப ஸ்லோ ப்ராசஸாக இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிங்கன்னா அவுட்புட் நல்லா நீட்டாகவே உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே நல்லா சூப்பராக வந்து ட்ரை ஆகிடுச்சு. 1 டே ஃபுல்லாக நான் வந்து விட்டுட்டேன். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்மால் சைஸில் இருக்கிற கட்டர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் வந்து கேப் விட்டு நீங்கள் சுற்றி வந்து கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். நிறையா வந்து கட் பண்ணிடாதீங்க. OHP ஷீட்ஸ் வந்துட்டு நீங்கள் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன பென்டென்ட் பண்ணணும் அப்படின்னா கூடவே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் ஓரளவுக்கு இதை நெருக்கமாக வந்து சுற்றி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை சுற்றி தெரியுது பார்த்தீங்களா, இது எல்லாத்தையுமே வந்துட்டு பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களால் எந்த அளவுக்கு அது கிட்டக்க வந்து கட் பண்ணி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். டிசைன்ஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம சென்டர் கிளிப்பில் இப்போ ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்படி இந்த மாதிரி வந்து திருப்பி வச்சுக்கோங்க. நம்ம இப்படி தான் வந்துட்டு ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்படியோட பேக் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எந்த ப்ளேஸில் வந்து வேணுமோ வச்சு அப்படி ஒட்டிடலாம். அண்ட் இது வந்து வளைஞ்சு போய் இருக்க டைப்பாக இருக்கிற கிளிப் அப்படின்றதுனால இது உங்களுக்கு நல்லா பிடிச்சிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஏதாவது கிளிப்ஸு லைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது சைட்ஸில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கேப் தெரியுதா, இதை நம்ம ஃபில் பண்ணணும். அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன ஷேப் வேணாலும் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். நமக்கு அந்த பேஸ் வந்து தெரியக்கூடாது, அவ்வளோதான். இப்போ நான் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணி இந்த சைடு வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். அண்டு ஆப்போசிட் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் நீங்கள் அந்த ரவுண்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐ ஷேப் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த ஐ ஷேப்ஸ் வந்து யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கலாம்.
ஸோ நமக்கு அந்த பேஸ் வந்து தெரியாமல் கவர் பண்ணணும். ஒன்று நம்ம கொடுக்குற இந்த 3D எஃபெக்ட் அந்த பீகாக்கே வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இல்லை நமக்கு அதையும் மீறி வெளில தெரியுது அப்படின்னா இந்த மாதிரி வேறு ஏதாவது ஸ்டோன்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணி முன் சைடும் பின் சைடும் ஆட் பண்ணி நீங்கள் வந்துட்டு கவர் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 2 சைடுமே வந்து கவர் ஆகிடுச்சு. நல்லா ஒரு 24 ஹவர்ஸ் வந்து நம்ம இதை ஃபுல்லாக ட்ரை பண்ண விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக இது வந்து ரெடி ஆகிடும். நான் ட்ரை பண்ண விட்டுட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து நான் ட்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஸோ ஒரு நாள் வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ண விட்டு இப்போ எடுத்தவங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த கிளாஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு 3D குந்தனில் இந்த மாதிரி கிளிப்ஸ் வந்து மேக் பண்ணி உங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.